ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. படிக்கிறப்ப தெளிவாக படிங்க, ஓகேவா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 2 உயிரின் ஓசை அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து வந்துட்டு உ உ, முதல் எழுத்து ஒன்றி வந்து அது வந்துட்டு மோனை, அப்புறம் இரண்டாவது எழுத்து நா, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது வந்து எதுகை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, மோனை எதுகை. அடுத்து கேள்வி 2. இதில் வந்துட்டு 3 செய்திகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செய்தி, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். இது வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் வந்துட்டு செய்தி 2, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. இல்லை, 2வது இடம் இல்லை. தேர்ட் வந்துட்டு செய்தி 3, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இது ஆன்சர் கரெக்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, செய்தி 1, 3 ஆகியன சரி. கேள்வி 3, பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் தான் வந்துட்டு இந்த லைனோட மீனிங். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின், பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையில் வகை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதே வந்துட்டு பெரிய மீசை அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஷன் ஆ, பண்பு தொகை அப்படின்னு வந்துட்டு பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பழைய, அதாவது ஓல்டு வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதே வந்துட்டு இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ வந்த புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை கொடுத்துருக்காங்க புதிய புக்கில், ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது பெரிய மீசை சிரித்தார் அப்படின்னு நம்மளுக்கு கொஷின் கேட்டிருந்தா தமிழில், நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் இ, அன்மொழி தொகையை ஆன்சர் டிக் அடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு பொருத்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு கொண்டல், கொண்டல்னா கிழக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு கோடை, கோடைனா மேற்கு. வாடைனா வடக்கு. தென்றல்னா தெற்கு. ஸோ விடை வந்துட்டு ஆப்ஷன் ஆ, 3, 1, 4, 2. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ப்பாகன் இத்தொடரில் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். இதுதான் வந்துட்டு விடை. நெக்ஸ்ட்டு 7வது கேள்வி, நீலச்சட்டை பேசினார் இத்தொடரில் நீலச்சட்டை என்னும் சொல்லுக்கான தொகையின் வகை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா நீலச்சட்டை பேசினார்னா நீல கலர் சட்டை போட்டிருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஸோ இது மனுஷனும் குடிக்குது. ஸோ எல்லாத்தையுமே இல்லாத ஒன்று அப்படின்னு வந்திருக்கிறதுனால விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, அன்மொழி தொகை. கேள்வி 8, காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னா வந்துட்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, வினைத்தொகை. இது வந்துட்டு 3 காலத்துலேயும் வரும். இறந்த காலம், நடக்கிற காலம், எதிர்காலம் 3க்குமே வரும். ஸோ அதனால் விடை வந்துட்டு வினைத்தொகை. 9வது கேள்வி, சிவப்பு சட்டை பேசினார் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அன்மொழி தொகை. நீல கலர் சிவப்பு சட்டை போட்டிருக்கிறவங்க பேசினா அப்படிங்கிறது பொருள். ஸோ அது வந்துட்டு அன்மொழி தொகை. 10வது கேள்வி, எழுகதிர் முத்துப்பல் இச்சொற்களின் மறைந்துள்ள தொகையின் முறையே. விடை பார்த்தீங்கன்னா எழுகதிர், எழுகதிர், எழுந்த கதிர், எழுகின்ற கதிர். ஸோ அது வந்துட்டு 3 காலத்தையும் சொல்லி குறிக்குது. விடை பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. நெக்ஸ்ட் வந்துட்டு முத்துப்பல், முத்து போன்ற பல் அப்படிங்கிறது வந்துட்டு உவமை தொகை. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, வினைத்தொகை உவமை தொகை. இதுதான் வந்துட்டு விடை. 11வது கேள்வி, காற்றை பாரதியார் மயிலுறுத்து அழைப்பதை குறிக்கும் சொற்கள் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, மனதை மயக்க செய்யும் மனதோடு நீ வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது கேள்வி, தமிழ் தொண்டு என்னும் தொடர். இது பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பாக கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். அடுத்து 13வது கேள்வி,
சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் பாரதியாரின் இக்கூற்று உணர்த்தும் கருத்து அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, பல கலைகள் தமிழில் புதிதாக தோன்ற வேண்டும். அது அவரோட சொன்னது. நெக்ஸ்ட்டு 14வது கேள்வி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இதனோட பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்துவிட வேண்டும். அதுதான் அதனோட பொருள். நெக்ஸ்ட்டு பாஞ்சு, ஐயூர் முடவனார். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பத்மகிரி நாதர் தென்றல் விடு தூது தான் அவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஔவையார் வந்துட்டு புறநானூறு எழுதியிருப்பாங்க. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியிருப்பாங்க. பாலப்பட்டை சொக்கநாத புலவர் வந்துட்டு வாயுதரணை அப்படிங்கிறது வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட்டு 16வது கேள்வி, பாரதியார் பணியாற்றிய இதழ்கள். ஆப்ஷன் இ, சுதேசமித்ரன், இந்தியா. இதுதான் அவரோட ஒர்க் பண்ணது. அதுக்கடுத்தது 17வது கேள்வி, இயற்கை நிகழ்வோடு ஒப்பிட தகுந்தனவற்றை பொறுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு துளிர்க்கும் நாற்றுகள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்பிக்கை. செகண்ட் வந்துட்டு இளந்தென்றல் இன்ப உணர்வு. தேர்டு வந்துட்டு சுழன்றடிக்கும் புயல் அப்படின்னா வந்துட்டு அச்சம். மலர்ந்த மலர்கள், குழந்தைகள் முகம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட்டு 18வது கேள்வி, நாறுவீர் என்னும் சொல்லின் பொருள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, நறுமணமுடைய மலர்கள். 19வது கேள்வி, தடக்கை இலக்கண குறிப்பு. தடை அப்படின்னாவே பெரிய, ஸோ இது வந்துட்டு தடை சாலை இதெல்லாம் வந்துச்சுனாவே வந்துட்டு உரிச்சொற்றொடர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, உரிச்சொற்றொடர். நெக்ஸ்ட்டு 20வது கேள்வி, தைத்திங்கள் என்பது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, இருபெயரொட்டு பண்பு தொகை. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு தை அப்படிங்கிறது மாதம் தான், திங்கள் அப்படிங்கிறது மாதம் தான். இதில் வந்துட்டு தை திங்கள் அப்படின்னு வந்திருக்கு. 2 சிறப்பு பெயருமே இங்கே வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்துட்டு இருபெயரொட்டு பண்பு தொகை. 21வது கேள்வி, அண்ணன் தம்பி வந்தனர். விரி இதனோட லைனோட விரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அண்ணனும் தம்பியும் வந்தனர். இதுதான் இதனோட மீனிங். இது ரிப்பீட் கொஸ்டினாகவே வந்திருக்கு. பொறுத்துக கிழக்கு. கிழக்கு அப்படின்னா வந்துட்டு விடை பார்த்தீங்கன்னா குணக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு மேற்கு குடக்கு, வடக்கு வாடை, தெற்கு தென்றல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, இ, இ, ஆ, ஆ. 23வது கேள்வி, உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடம் பெற்றுள்ளது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, 5வது இடம். 24வது கேள்வி, உலகிலேயே அதிகளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் பெற்றுள்ள நாடு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, இந்தியா. 25வது கேள்வி, இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, தமிழ்நாடு. நெக்ஸ்ட் 26வது கேள்வி, நாம் உணவின்றி டேஸ் வாரங்கள் உயிர் வாழ முடியும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 5 வாரங்கள் உயிர் வாழ முடியும். ஒவ்வொரு ஆண்டும் டேஸை உலக காற்று நாளாக கொண்டாடுகிறோம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஜூன் 15. நெக்ஸ்ட்டு 28 கொஷின், ஹிப்பலஸ் பருவக்காற்று வழியில் டேஸ் கடல் வணிகம் பெருகிற்று. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, யவன கடல் வணிகம் பெருகிற்று. 29வது கேள்வி, தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழை பொழிவினை தருகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, 70 விழுக்காடு. அடுத்து 30வது கேள்வி, உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, தொல்காப்பியர். இவர் தான் வந்துட்டு நிலம் நீர் காற்று நெருப்பு அப்படிங்கிற ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 31வது கேள்வி, முன்னீர் என்பதன் பொருள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, கடல். 32வது கேள்வி, வழித்தொழில் ஆண்ட உரோவன் என குறிப்பிடும் மன்னன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இ, கரிகாலன். 33வது கேள்வி, கரிகால் பெருவளந்தனை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, வெண்ணி குயத்தியர்.
அடுத்து 34வது கேள்வி, ஜூன் முதல் செப்டம்பர் வரை காற்று டேஸ் பருவக்காற்று மற்றும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் காற்று டேஸ் பருவக்காற்று ஆகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தென்மேற்கு வடகிழக்கு. இது பார்த்திங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை வந்துட்டு தென்மேற்கு பருவக்காற்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வந்துட்டு வடகிழக்கு பருவக்காற்று. 35வது கேள்வி, யுனிசெஃப் என்பது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். 36வது கேள்வி, இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் 5ஆம் இடம் பெறுவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ காற்று மாசு. 37வது கேள்வி, பூங்காற்றை இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தேவக்கோட்டை வா மூர்த்தி. அடுத்து 38வது கேள்வி, மூச்சு பயிற்சிய உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் டேஸ். கூறப்பட்ட நூல் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. மூச்சு பயிற்சியை வந்துட்டு பற்றி யார் பேசியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ திருமூலர். எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம். ஏன்னா திருமூலர் வந்துட்டு சித்தர், அதனால் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாத்த பற்றியும் மருந்துகள் என்னென்ன உணவே மருந்து உணவு அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 39வது கேள்வி, ஹிப்பலஸ் பருவக்காற்றின் பயனை கண்டறியும் முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகத்தில் வெற்றி கண்டவர் டேஸ். ஆப்ஷன் ஆ தமிழர்கள். 40வது கேள்வி, இந்தியாவின் முதுகெலும்பு. ஆப்ஷன் ஆ வேளாண்மை. 41வது கேள்வி, காற்று தாழ்வு மண்டலமாய் தாழ்வந்து புயலாய் மாறும் காலம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு 41 கொஸ்டின், காற்று தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறும் காலம் டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவ காற்று. 42வது கேள்வி, கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் பெய்வது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அமிலமலை. அடுத்து 43வது கேள்வி, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ திருவெண்பாவை திருப்பாவை. இந்த ரெண்டையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு மன்னர் முடிசூட்டுறப்ப இந்த பாட்டை பாடுறாங்க. 41வது கேள்வி, பாட்டுக்கூறு புலவன் என பாராட்டப்பட்டவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பாரதியார். 45வது கேள்வி, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகள் உருவாக்கப்படும் கவிதை வடிவம் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வசன கவிதை. நெக்ஸ்ட் 46வது கேள்வி, தமிழில் கேலிச்சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை முதலில் உருவாக்கியவர் டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பாரதியார். நெக்ஸ்ட் 47வது கேள்வி, வசன கவிதையே டேஸ் என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ புதுக்கவிதை. நெக்ஸ்ட்டு பொறுத்துக மயலுறுத்து. இப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் வந்துட்டு காட்டுறதா சொல்லியிருப்பாங்க பாரதியார். அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா மயங்கச்செய். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரசம் அப்படின்னா வந்துட்டு உயிர் வலி. நெக்ஸ்ட் வந்துட்டு வாசனைனா நறுமணம். லயத்துடன் சீராக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இ ஆ. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. அடிக்கோடிட்ட சொல் எதை குறிக்கிறது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் இ காற்று. நெக்ஸ்ட்டு 60வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் முல்லையின் உரிப்பொருள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ உடலும் ஊடல் நிமித்தமும். இதுதான் வந்துட்டு முல்லைக்கானது. நெக்ஸ்ட்டு 61 வந்துட்டு 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ முல்லைப்பாட்டு. நெக்ஸ்ட்டு தொகை நிலை தொடர் டேஷ் வகைப்படும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 6. நெக்ஸ்ட்டு 63வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் உண்மை தொகையை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அண்ணன் தம்பி. இது நம்ம எப்படி எழுதுவோம்னா அண்ணனும் தம்பியும் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு உண்மை தொகை. நெக்ஸ்ட்டு 64வது கேள்வி, கரும்பு தின்றான் வீசு தென்றல் இவற்றின் தொகை வகை டேஸ் டேஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு கரும்பு தின்றான் அப்படிங்கிறது வந்துட்டு தொகை நிலை தொடர். வீசு தென்றல் அது வந்துட்டு வினை தொகை. நெக்ஸ்ட்டு 65th கொஸ்டின், சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. நெக்ஸ்ட்டு 66வது கேள்வி, கொள்கயிறு இலக்கண குறிப்பு. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வினைத்தொகை. இது பார்த்தீங்கன்னா கொன்ற கயிறு, கொள்ளுகின்ற கயிறு, கொன்ற கயிறு 3 காலத்துக்குமே கூட வரும். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு வினைத்தொகை. நெக்ஸ்ட்டு 67வது கேள்வி, வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது டேஸ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அன்மொழி தொகை. அடுத்து மாணவர் ஒழுக்கம் மாணவரது ஒழுக்கம் ஆகிய சொற்றொடரில் பொருள் வேறுபடுத்த காரணமாக அமைவது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வேற்றுமை உருபு. நெக்ஸ்ட்டு கை தொழுது இலக்கண குறிப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 3ஆம் வேற்றுமை தொகை. இது நம்ம எப்படி எழுதுவோம்னா கையால் தொழுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு 8ஆவதுக்கும் உருபு இல்லை, 2வது வந்து ஐ ஆள். இங்கே வந்துட்டு ஆள் அப்படிங்கிறது கை ஆள் அப்படிங்கிறது இது வந்துட்டு 3ஆம் வேற்றுமை தொகை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.